பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கிங்காதொன்னுமில்லை கலியும் கெடும் கண்டுகொள்மின் கடல்வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்திசபாடி ஆடி ஒழிதரக் கண்டோம். ஆழ்வார்களிலே தலைவரான சுவாமி நம்மாழ்வார் அருகே இருக்கும் திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரியில் அவதரித்தவர். அவருடைய அழகான பாடல் இது. பொலிக பல்லாண்டு உண்டாகுக, மங்களமாக இருக்கட்டும்ங்கிறதனுடைய தமிழ் சொல். மங்களம், சாந்தி என்றெல்லாம் வேதங்கள் கூறுகிறா போலே தமிழில் பொலிகான்னு கூறுகிறோம். ஆழ்வார் திருநகரி பெருமானுக்கு திருநாமமே பொலிந்து நின்ன பிரான். மூலமூர்த்தி ஆதிப்பிரான், ஆதிநாதர். உற்சவமூர்த்தி பொலிந்து நின்ன பிரான். பொலிதல், பொலிகிறார் அப்படின்னா ஒளியோடு இருக்கிறார்னு பொருள். பொலிவோடு இருக்குன்னு சொல்லலையா? அதுக்கு மற்றொரு பொருள் சாந்தி, மங்களம். பொலிக பொலிக பொலிக, சாபமெல்லாம் தொலையட்டும், நன்மையத்தனையும் ஏற்பட்டும். கலியும் கெடும் கண்டுகொள்மின், கலியினுடைய கோலாகலம் கொடுமை உலகத்திலிருந்து தொலைந்தே போகும், கவலைப்பட வேண்டாம். நமனுக்கிங்கு யாதொன்னுமில்லை. நமன்ன யமன். யமதர்மராஜனுக்கு இனிமே லோகத்தில் வேலை கிடையாது. அவர் வேலையற்று போவார். ஏனெனில் பாபங்கள் அத்தனையும் தொலைந்து போகும். நமனுக்கிங்காதொன்னுமில்லை கலியும் கெடும் கண்டுகொள்மின் கடல்வண்ணன் பூதங்கள் மண்மேல். கடல்வண்ணன் திருமால் நீலமேக சியாமளன். அவனுடைய பூதங்கள்னால் அவனுடைய அடியார்கள், பகவானுடைய பக்தர்கள், தொண்டர்கள் பூமியிலே நிரம்பி விட்டனர். பாகவதர்களால பூமி நிரம்ப பெற்றால் இனிமே சாந்தியற்ற தன்மையே கிடையாது, ஆபத்துக்கள் கிடையாது, கலி துன்பம் கொடுக்க மாட்டார். அப்படி பாகவதர்களெல்லாம் பூமியில் நிரம்பினர் என்று ஆழ்வார் கூறுகிறார். அப்ப இந்த பாசுரத்திலேருந்து நாம தெரிஞ்சுக்கிறது, கலியின் கொடுமையை தொலைக்க பகவத் பக்தர்கள், பாகவதர்கள் அவர்கள் நிரம்ப இருக்க வேண்டும். இருந்துட்டா போராது, அவர்களை நாம ஆசிரயித்து ஆதரித்து அவர்களுக்கு மரியாதையோடு தொண்டு புரிய வேண்டும். இதைத்தான் இந்த பாசுரத்திலேருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம். கலியுக தர்மம் அப்படின்னு பார்த்து வருகிறோம். இந்த கலியுகத்துக்குன்னு உண்டான தர்மம் எதுங்கிறது, அதில் கலியுக தர்மம் நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறத நேற்றைக்கு சொன்னேன். அதிலேயே இன்னும் கூற வேண்டிய கருத்துகள் உள்ளன. அதை என்னங்கிறதையும் சொல்றேன். அதுக்கு அடுத்தது பகவன் நாமங்களை மட்டும் சொல்லிட்டால் அதோடு நாம உயர்ந்துடுவோமா தெரியாது. பாகவதர்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். பக்தர்களுக்கு கைங்கரியம் மனத்தாலோ உடலாலோ வாக்காலோ அவர்களுக்கு தொண்டு புரியணுங்கிறத இன்னைக்கு பார்ப்போம். அதுக்கப்புறம் நாளைக்கு இந்த உலகத்துல பிரபஞ்சத்துக்குள்ள தானே நாம் இருக்கோம். அப்ப அதற்கு நாம் என்ன நல்லது செய்ய போறோம், விசேஷமா பக்தர்களுக்கு என்ன செய்யணுங்கிறத இன்னைக்கு பார்ப்போம். ஜீவராசிகள், இயற்கை, மரம் செடி கொடி, நதிகள், பொதுவா மக்கள், இவர்களுக்கெல்லாம் என்ன நன்மை செய்ய வேண்டும் இதை நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா கலியுகத்தில் இந்த தர்மங்கள் மாறுபடுகின்றன. கிருத்தயுகத்திலேருந்து திரேதாயுகம் மாறுறது, திரேதாயுகத்திலிருந்து துவாபர யுகம் மாறுகிறது, துவாபரத்திலேருந்து கலியுகத்துக்கு நிறைய மாறுதல்கள். அப்ப இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது பக்தர்களுடைய மகாத்மியம் என்ன,
அவர்களுக்கு நாம ஏன் தொண்டு புரிய வேண்டும்? பகவானுக்கு செஞ்சுட்டு இருந்தா போறாதா? அதை விட பக்தர்களுக்கு பண்ணணுமா? இது கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் பார்ப்பதற்கு முன்னால் பாகவத புராணத்தில் 12வது ஸ்கந்தத்தில் 4 யுகங்களை பற்றியும் தர்மங்கள் சொல்லப்பட்டுள்ளன. நேற்றுக்கு அதை முதல்லையே சுருக்கமாக சொன்னேன், ஆனால் இது விளக்கமாக இங்கே இருக்கு. இப்போ நேற்றுக்கு நாம் பார்த்தது எது? முதல் யுகத்துக்கு வேற மார்க்கம், 2வது யுகத்துக்கு வேற மார்க்கம், 3வது யுகத்துக்கு இன்னும் எளிய மார்க்கம், 4வது யுகத்துக்கு ரொம்பவே எளிய மார்க்கம். தியான மார்க்கம், யாகம் செய்தல், அர்ச்சனம் செய்தல், நாம சங்கீர்த்தனம் செய்தல். இந்த 4 யுகங்களுக்கு பார்த்தோம். அதுல கலியுகத்துக்கு நாம சங்கீர்த்தனமே எளிய தர்மம், அதுதான் எடுக்கப்பட்ட தர்மம்ங்கிறதையும் நேற்றுக்கு சுருக்கமா சொல்லியிருக்கேன். எதனால இதைத்தான் தர்மம்னு சொல்றார்கள்? ஏன் இது மற்ற யுகத்தில் இருக்கிறத இந்த யுகத்தில் வச்சுக்க கூடாதா? இப்ப நாங்க யாகம் பண்ணா என்ன? இல்லை இந்த யுகத்துல தான் தியான மார்க்கத்தாலே முக்தி அடைய பார்த்தா என்ன என்று கேள்வி. அது இயலாது, அது சாத்தியமில்லை அப்படிங்கிறத சுகாச்சாரியரே சொல்றார். அப்ப அங்கங்க நிறைய யாகங்கள்லாம் நடக்கிறது என்னால் அது உலக க்ஷேமத்துக்காக நடக்கலாமே தவிர ஒரு தனி மனிதன் மோட்சம் போகணும்னு யாகத்தை பண்ணி போவது நடக்காது. இப்ப சொல்ல வர்றது அந்த விஷயத்தை தான். இப்ப யாரும் தியானம் பண்ண வேண்டாம்னு சொல்லலை, யாகம் பண்ண வேண்டாம்னு சொல்லலை, அர்ச்சனத்தை நிறுத்திட சொல்லலை. ஆனா இதன் மூலம் முக்தி அடைவோம், இந்த மார்க்கத்தின் வழியாகத்தான் போவோம் என்பது சாத்தியமில்லை. அப்ப எளிய மார்க்கத்தின் வழியாகத்தான் போயாக வேண்டும். அது நாம சங்கீர்த்தனம். இப்ப ஒரு சில ஸ்லோகங்கள் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் நன்னா விழித்திருந்து கேட்கணும். நேத்திக்கே நன்னா கேட்டிடும் இல்லையோ, அதை விட இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம். நேத்தி அளவுக்கு சிரிச்சுன்னு கேட்க முடியாது, அதை விட கொஞ்சம் சிரமம். சுவாமி 3 நாளும் கதையா சொல்லிட்டு போனா நாங்க பாட்டுக்கு நிம்மதியா கேட்போமே, ஏன் கஷ்டப்படுத்தினால்? கலியுகம் கொஞ்சம் குறைச்சலான நேரத்துல நிறைய கஷ்டப்பட்டா தான் கிடைக்கும். நேரம் குறைச்சலா இருக்கு. இப்ப இதே விஷயத்தை 15 நாள் போட்டு மெதுவா சொன்னா நன்னா கேட்கலாம், சாஞ்சுட்டு கேட்கலாம். ஆனா யார் வருவா? 3 நாள்னு போட்டா குடுகுடுன்னு எல்லாரும் வந்துடுவோம். 15 நாள்னு போட்டா அதுக்குள்ள சில பேருக்கு வேலை நிமித்தம் வரும், கல்யாண நிமித்தம் வரும், பொண்ணு பிள்ளை ஊர்லேருந்து வருவா, நம்மளே ஊருக்கு போகணும். எல்லாம் முடிஞ்சு உபன்யாசகர் மட்டும்தான் 15 நாளும் வரணும். அந்த நிலைமை ஆயிடும். அதனாலதான் சுருக்கமா போட்டிருக்கோம். கலியுகத்துல எல்லாமே சுருக்கம் இல்லையோ? அப்ப சுருக்கமா ஒண்ணு நடந்தாலே அதிக எண்ணத்தோட கேட்கணும் இல்லையோ? நிறைய கேட்டா கொஞ்சம் விட்டுட்டு கூட கேட்கலாம். குறைச்சலா கேட்கணும்னா அதுக்குள்ள நன்னா முழிச்சுட்டு இருந்து தான் கேட்டாக வேண்டும். என்ன சொல்றார் பார்ப்போம். கேனோபாயேன பகவன் கலேர் தோஷான் கலௌ ஜனாக விதமிஷ்யந்தி உபசிதாம் தன்மே ப்ரூஹி யதாமுனே. இந்த கலியுகத்தில் எந்த உபாயத்தினால முக்தி அடைகிறார்கள்? பாபத்தை எல்லாரும் தொலைச்சுக்கிறோம். அதுக்கு எளிமையா இருக்கணுமே. யுகமே கஷ்டமான யுகம். அப்ப நமக்கு சொல்லப்பட்ட மார்க்கம் எளிமையானதுன்னா இருக்கலாம். மேலும் இந்த யுகத்தில் நம்மளை குழப்பறதுக்கு நிறைய பேர் இருப்பா. எல்லாம் சுத்தி சுத்தி பிரச்சாரம் நடந்துட்டே இருக்கு மொழியோ. நீங்க இப்ப என்னத்தை கண்டுட்டீர்கள்? சனாதன தர்மத்துல உங்களுக்கு உங்க கடவுள் என்ன பண்ணியிருக்கார்? ஒன்றும் பண்ணதில்லை. ஆனா இங்க இப்படி நடக்கிறது பாருங்கோ, அப்படி நடக்கிறது பாருங்கோ. உடம்பெல்லாம் சரியா போடும், குடும்ப சச்சரவெல்லாம் சரியா போடும், ஆரோக்கியம் ரொம்ப நன்னா இருக்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும். இங்க வந்துடுங்கோ, இங்க வந்துடுங்கோ. இதை விடாம சொல்லிட்டே இருக்காளோ இல்லையோ? எங்க வேணா போகலாம். அப்படின்னு பார்த்தா அப்பாவை மாத்தணும், அம்மாவை மாத்தணும், நான் பிறந்த இடத்தை மாத்தணும், என் பேரை மாத்தணும், எல்லாத்தையும் மாத்தணும் இல்லையோ? சரி மாத்திக்கலாம் என்னால். கடைசியில ஒன்றும் புலப்படாது. எல்லாத்தையும் மாத்திக்கித்தி பார்ப்பா. என்ன மாறித்துன்னு கேட்டால் இப்ப சொல்லலாம். ஆகாசத்திலேருந்து கூரையை பிச்சுட்டு தனம் கொட்ட போறது பாருங்கோ. நீங்க குபேர பூஜை பண்ணிடனா ஓஹோன்னு சொத்து கொட்டுற மாதிரி நாங்க சொல்றது எல்லாத்தையும் தினப்படி பண்ணுங்கோ. நீங்க போயிட்டு இருக்கிற அதே கோவிலுக்கு போயிடலாம். அந்த பெருமாள் உங்களுக்கு ஒன்றும் பண்றதே இல்லை. அவருக்கே சொத்து பத்து இல்லை, நிலத்திலேருந்து நெல் வரல, அப்புறம் உங்களைங்கயான்னு அவர் பார்த்துக்க போறாரா? இது நம்மள முதல்ல கேள்வி கேட்பா. உங்க சுவாமியை பார்த்துக்கிறதுக்கே 4 பேர் வேண்டிருக்கு, அவர் எங்க உங்களை பார்த்துக்க போறார்? அதனால இந்த யுகத்துல இதெல்லாம் ஆகாது. இப்போ அதெல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க சொல்றத பண்ணிடனா கூரைய பித்து கொண்டு பணம் கொட்டும்னுவா. என் தாப்பனார் வேடிக்கையா சொல்லுவார்,
இப்படி ஏதானும் பண்ணி பார்த்தா காரை பேந்து கொஞ்ச நாள்ல உதிரும். அவ்வளவுதான் நடக்குமே தவிர ஒரு பணமும் எங்கேருந்தும் கொட்டாது. நாள்பட போயிடுதுன்னா மேலேருந்து உதிரும். வாஸ்தவம், பணமெல்லாம் உதிராது, அடிச்சிருக்க சுண்ணாம்பு தான் உதிரும். அதனால தேவையில்லாத நம்ம குழப்பத்துக்கு ஆட்பட்டுவிடக்கூடாது. தாயை மாத்திர முடியுமா, தந்தையை மாத்துறதுக்கு முடியுமா, தாய் மொழியை மாத்துறதுக்கு முடியுமா? பிறந்தன்னைக்கு முத்திரை குத்தி ஆயிற்று, இனிமே சிலதெல்லாம் அதுல மாத்திக்கவே முடியாது. நான் தீயவனா இருந்தாவனா நல்லவனா மாறலாமே தவிர மற்ற எதுவும் எங்கிட்ட மாற முடியாது. இன்னவாதான் அப்பா, இன்னவர் தான் அம்மா, இன்னார் தான் தம்பி, இன்னார் தான் தங்க, அதை மாற்ற முடியாது இல்லையோ. அதே போல என்னுடைய தாய் மதமும் என்னதுதான், சனாதன தர்மமான மதம், வெகு நாட்களாக இருக்கிற மதம். இப்ப என்ன குறைச்சல் இருக்கு இந்த மதத்திலே? வாழ்க்கையினுடைய ஓரோரு அங்கத்தை பற்றியும் பதில் இருப்பது இந்த மதத்தில் தான். பொதுவா சனாதன தர்மத்திலே ஒரு முக்கியமான கேள்வி வரும், 2 கேள்விகள்னு வச்சுங்களேன். எதனால இந்த மதம் பெருக மாட்டேங்கிறது? நம்ம பிள்ளை பொண்ணுக்கே இப்ப ஆசை இல்லையே சுவாமி, அதனால தானே கட்டமா இருக்கு, சொல்லியே புரிய வைக்க முடியல அப்படின்னு கேட்கலாம். என்ன குறை சொல்லுவா தெரியுமா? உங்களுக்குள்ள பிரிவினைகள் அதிகம். சைவம், வைணவம், சாக்தம், காணாபத்தியம், சௌரம், இது நிறைய இருக்கும் இல்லையோ. கணபதியை தொடுறவா இருக்கா, திருமாலே முழுமுதற் கடவுள்னு சொல்றவா இருக்கா, சிவன் தான் கடவுள்னு சொல்றதா இருக்கா, முருகனே கடவுள்னு சொல்றவா இருக்கா, எத்தனையோ இருக்கே. இதை போல ரொம்ப பிரிஞ்சு கிடக்கிறீங்களோ இல்லையோ, அதை சாதகமா பயன்படுத்திட்டு தான் மற்ற பேரெல்லாம் ரொம்ப மாத்தி விடுறார்கள். ஒரு முக்கிய அறிவிப்பு, ஜனவரி மாதம்